இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. கருணாநிதினு எத்தனையோ பேர் வச்சுக்கிறாங்க. எல்லாரையும் முதலமைச்சராக்கல இல்லையா? அது போல இப்ப விஜய்னு இருக்கிறாங்க. விஜய் எத்தனை விஜய் இருக்காங்க? சாதாரணமா ஒரு ஊருக்கு ஒரு 1000 விஜய் இருப்பாங்க. அத்தனை விஜய் இருக்கும்போது என்னாச்சு? யாரும் முதலமைச்சராக? அப்ப என்கிட்ட என்ன பேர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எந்த பேரும் பெஸ்டா இல்ல. எல்லா பேருக்குள்ளயும் ஒரு பிரச்சனை. ராம் அப்படிங்கிற எல்லா பேர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். என்னன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை பாதிப்பு. ராமனு பேர் வச்சுங்க யார் வேணாலும் பாத்துங்க, ஒன்னு மேரேஜ் லைஃப்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், இல்லைன்னா மேரேஜ் டிலே ஆகும். ஸ்டைல் பண்றோன்ற பேர்ல பழைய பேர்களை தான் நீங்க கொண்டு வந்து இதுக்கு நம்ம பழைய பேர்கள் நினைச்சு புது பேர்னு வைப்போம். இது ஆரம்பத்துல கடைசியில ஏதாச்சும் வீடியோ பார்த்தோம்னா ராமாயணத்துல அந்த பேர் எங்கேயாச்சும் இருந்திருக்கும். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு ராஜநாடி பார்த்திபன் சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓகே சார், இப்போ மனிதனுடைய பெயருக்கும் அவங்களோட ஜாதகத்துக்கும் இருக்கிற தொடர்புன்னா என்ன சார்? மனிதனுடைய பெயர் மட்டும் இல்லைங்க, அந்த மனிதன் வாழக்கூடிய பகுதி, அவன் எந்த பகுதியில் வாழ்கிறான், என்ன மக்களுக்கு இடையில வாழ்கிறான், என்ன கேஸ்ட் ரிலீஜியஸ் இடையில வாழ்கிறான், இது எல்லாமே வந்து ஜாதகத்திற்கும். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை வந்து இங்கே இருக்குன்றது அந்த ஜாதகம் பிரதிபலிக்கணும் இல்லைங்களா, ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப பெயர் அப்படிங்கிறது ஜாதகத்துலேருந்து தான் வருது. இப்போ நம்ம நினைக்கிறோம், இப்போ எனக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, ஜாதகமே பார்க்காம என்னுடைய நட்சத்திரம் தெரியாமல் ஏதோ பேர் வச்சுக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த பேர் வந்து அதாவே வந்துருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு காரணம் வந்து என்னுடைய ஜாதகத்தில் ஒரு பேர் இருந்தால் தான் அந்த பேரை வந்து அந்த யாராச்சும் மூலியமாக அந்த நம்ம பேரை நம்ம வச்சுக்குவோம் அப்படின்றது தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் என்ன கிரகத்தினுடைய வலு அதிகமாக இருக்கோ அந்த கிரகம் சொல்லக்கூடிய பேர் வரும். அப்போ அந்த கிரகம் உதாரணத்துக்கு சொல்கிறதா அந்த கோபி அப்படிங்கிறதோ, இல்லைன்னா ராம் அப்படிங்கிறதோ, இல்லைன்னா வந்து மோகன் அப்படிங்கிறதோ புதனுடைய பேர். அப்போ இந்த மாதிரி பேர் இருக்கோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தன்மையில் அவங்க அந்த தன்மை இருக்கும். அதே போல் அந்த பேர் இருக்கிறப்ப அந்த குடும்பத்துலேயும் அந்த பேர் வரும். அப்போ லட்சுமின்னு பேர் இருக்கிற இடத்துல ஸ்ரீங்கிற பேர் வரும், அப்புறம் கவிதாங்கிற பேர் வரும், சித்ராங்கிற பேர் வரும். இதெல்லாம் வந்து சுக்கரனுடைய பேர். அப்போ இது போல் ராஜாங்கிற பேர் இடத்துல ரவிங்கிற பேர் வரும், அருண்கிற பேர் வரும். இதெல்லாம் வந்து சூரியனுடையது. அப்போ ஒரு ஜாதகத்தில் என்ன கிரகம் வலுவாக இருக்கோ அந்த கிரகத்தினுடைய தன்மை ஜாதகரும் ஜாதகரை சுற்றியுள்ளவர்களும். அப்போ ஜாதகத்தில் ஒரு ஜாதகருடைய ஜாதகம் அப்படிங்கிறது அவருக்கும் அவரை சுற்றியுள்ளவங்களுக்கும் என்னென்ன பேர்கள் வரும்ன்றதை சொல்லும். அதுபோல தான் அந்த பேர்கள் அமையுமே தவிர நம்ம முயற்சி செஞ்சு வைக்கிறது இல்லைன்னா நல்ல பேர் வச்சா நல்ல வாழ்க்கை அமையுங்கிறதெல்லாம் பொய். நம்மளுக்கு என்ன வாழ்க்கை இருக்கோ அதுக்கான தகுந்த பேர் தான் அதில் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெயர், உதாரணத்துக்கு ராம்னு ஒரு பேர் எடுத்துக்கிறோம். ராம்னு ஒரு பேர் எடுத்துக்கிட்டோன்னே ராம் அப்படிங்கிற எல்லா பேர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். என்னன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை பாதிப்பு இருக்கும். இப்போ ராம்னு பேர் வச்சுங்க யார் வேணாலும் பார்த்துங்க, ஒன்று மேரேஜ் லைஃப்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், இல்லைன்னா மேரேஜ் டிலே ஆகும். அப்போ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுனா அந்த ராம்ங்கிறது புதன் சுக்கரனுடைய காம்பினேஷன். அப்போ சுக்கரன் ஏதோ டேமேஜ் ஆகி புதனோட சேர்ந்தனால அந்த பேர் வருன்றப்ப அப்போ இதில் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. அப்போ ஒவ்வொரு பேருக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. இப்போ காயத்ரின்னு ஒருத்தவங்களுக்கு பேர் வச்சுருக்காங்கன்னா அவங்க மேக்ஸிமம் அவங்க அம்மா வீட்டிலே தான் ரொம்ப நாள் இருப்பாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அம்மா வீட்டில் இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா காயத்ரின்ற பேர் இருப்பாங்க. அப்புறமா வந்து இந்த கல்பனா அப்படிங்கிற பேர், இந்த மாதிரி பேர் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த வெளிநாடு சம்மந்தமான வேலைகள் அல்லது டிரைவிங் சம்மந்தமான வேலைகளுக்குள்ளேயே இருப்பாங்க. லாவண்யாங்கிறவங்க வெளிநாடு சம்பந்தமான வேலை இருப்பாங்க. இது மாதிரி சின்ன சின்ன பேர்களுடைய அந்த சிமிலாரிட்டியை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஜாதகத்தில் இருக்கிறதான் வருதே தவிர அது புதுசாக வச்சுக்கிட்டு வரதில்ல. எனவே ஜாதகத்திற்கும் பெயருக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்றது புரிஞ்சுக்கலாம். சார், அப்போ வந்துட்டு இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு ஜாதகம் மட்டும் பார்த்துட்டு பெயர் வைக்கிறது இல்லை சார். இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல வந்துட்டு அப்பா அம்மாவோட பெயர் சேர்த்து வைக்கிறது அந்த மாதிரி தானே சார் போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி ஜாதகம் வந்துட்டு பெயர் கூட போகிறது? இப்போ நம்ம வந்து சில வார்த்தைகள், இப்போ உதாரணத்துக்கு நான் அப்படின்னு ஒன்று, நான் அப்படிங்கிற பேருக்கும் நத் அப்படிங்கிற பேருக்கும் ஒரு மீனிங் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தெரியாது நத்தை அப்படின்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னா அது தண்ணி இருக்கக்கூடிய பரப்புலேயே சுத்தம். அதனால நத்தம்னு பேர் வச்சாங்க. நத்தம்னா ஏரி புறம்போக்குன்னு நத்தம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனால நதின்னு பேர் வச்சாங்க. நதி அப்படின்னு வச்சாங்க. அப்போ சமஸ்கிருதத்தில் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் தமிழ்லையும் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் அர்த்தம் இருக்குன்றது போல நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, நம்மளுக்கு நம்மளா புதுசாக கண்டுபிடிச்சோன்னு நினைக்கிறீங்க. உலகத்தில் இல்லாத எத்தனை கோடி வருஷமாக உலகம் இயங்கிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு தான் பிறந்துட்டு நம்மளே. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பேர் வந்து கிருத்திக்கு, அந்த பொண்ணு பேர் வந்து ரித்தன்யா, அந்த பொண்ணு பேர். 2 பேருக்கும் குழந்தை பிறந்திருக்குது. ரிக்கின்னு பேர் வச்சுக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன்னா ஏன் ரிக்கின்னு பேர் வைக்கிறேன், மாற்றி வை, கீரின்னு வச்சுக்கன்னு. அப்போ என்னன்னா அது வந்து வைக்கிறாங்கன்னா ரிகி அப்படிங்கிறதுக்கு ஒரு மீனிங் இருக்குது சமஸ்கிருதம். அப்போ ஆக மொத்தத்தில் ஏதாச்சும் ஒரு மொழியில் அதுக்கான மீனிங் வெளியே வந்துடுறப்ப அந்த மீனிங் வந்து கிரகங்களை ஆக்டிவேட் பண்ண. ஆக மொத்தத்தில் நம்மளுடைய ஜாதக அமைப்பு ஏதாவது ஒரு பெயரை அப்பா அம்மாவுடைய மனசையோ தாத்தா பாட்டினுடைய மனசையோ மாற்றி அந்த சிந்தனை ஏற்படுத்தி அந்த பேரை கொண்டு வந்து
இவங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஓ, அப்ப வந்துட்டு நம்ம ஜாதகம் பார்க்கலைனாலும் ஆமா. இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல வைக்கக்கூடிய பெயர்களும் ஏதோ ஒரு விதத்துல நம்ம கூட கண்டிப்பா. ஏன்னா நம்ம கனெக்டட். புது பேர்களை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு மொழிப்புலமை உள்ள ஆள்கள் கிடையாது. நம்ம ஒன்றும் புதுசா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி இதுக்கு ஏற்கனவே இருந்த பேர்களை வைக்கலாம். இப்போ கார்த்திக் அப்படிங்கறத கிருத்திக்னு வைக்கலாம். ஓகேங்களா, அவ்வளவுதான் வைக்க முடியும். நம்ம சுருக்க முடியும், சேர்க்க முடியும், இக்க குறைக்க முடியும். அது மாதிரி பண்ணி ஸ்டைல் பண்றோன்ற பேர்ல பழைய பேர்களை தான் நீங்க கொண்டு வந்து வைக்க முடியும். இதுக்கு நம்ம பழைய பேர்கள் நினைச்சு புது பேர்னு வைப்போம். இது ஆரம்பத்தில் கடைசியில் ஏதாச்சும் வீடியோ பார்த்தோம்னா ராமாயணத்துல இந்த பேர் எங்கேயாச்சும் இருந்திருக்கும். அப்போ முதல் யுகத்துல இந்த பேர் இருந்திருக்கும், நம்மளுக்கு தெரியாது. அப்போ மேட்டர்னா நம்ம எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு பெயரையும் புதுசாக உற்பத்தி செய்யவோ பார்க்கவோ முடியாதுன்றப்ப நம்ம பழைய பேர்களை தான் மாற்றி பேர் மாற்றி வைக்கிறோமே தவிர ஜாதகத்துல என்ன கிரகம் வலுவா இருக்கோ அந்த கிரகம், அதாவது கிரகத்தினுடைய நிறைய பேர் பேரை எழுத்து கூட்டி ஏக்கு இந்த நம்பரு, பிக்கு இந்த நம்பர்னு சொல்லி இத்தனை நம்பர் எழுத்து இருக்குது, இது ஒரு பிறந்த தேதி, நான் அதை சொல்லலை. ஒரு பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? இப்போ துளசின்னு பேர் வைக்கிறாங்க ஒருத்தவங்களுக்கு. அப்போ துளசின்னு என்னன்னா மூலிகை. எந்த பச்சை கலர்ல இருக்கக்கூடிய மூலிகை இல்லைன்னா சாதாரண மூலிகை பேர் வச்சாலே அவங்களுக்கு புதன் ஆக்டிவேஷன் ஆயிருக்கும். அப்போ புதன் ஆக்டிவேஷன் இல்லாமல் அவங்களுக்கு அந்த துளசின்னு பேர் வராது. அப்போ பொதுவாக துளசி அப்படிங்கிறது மூலிகை இல்லைங்களா? மூலிகை பச்சை கலர். அதனால தான் மெடிக்கல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பச்சை கலர்லேயே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாவா மெடிக்கல் இருக்கும். பாவானா மாமா, மாமானா புதன். அப்போ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் இருக்கும், அதுவும் புதன். அப்போ பார்த்தீங்கன்னா புதனுடைய பேர்லேயே மெடிக்கல்ஸ்லாம் இருக்கும். அதனால மெடிக்கல் படிக்கிறவங்களோட ஜாதத்தில் புதன் பவர் ஆகும். அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு இன்டர்லிங்க் இருக்கு. அப்போ இந்த கிரகம் இந்த மீனிங்கை குறிக்கிறதுனால அந்த பேரும் இந்த மீனிங்கை குறிக்கிறதுனால ரெண்டும் ஒன்று தான். அப்போ இவங்க ஜாதத்தில் இது ஆக்டிவேஷன் ஆனதுனால அந்த பேர் வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஜாதகத்துல அதுவே தானா இருக்கிறதுனால நம்மளுக்கு அது தோணும். நம்ம தான் வச்சோம்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். அது ஜாதகத்தில் தானாகவே என்ன செய்யும், நம்ம இந்த இடத்துல பிறக்கிறதும் விதி, இந்த இடத்துல வாழ்றதும் விதி போல என்னுடைய இந்த பேரை சுமப்பதும் விதி அப்படிங்கிறதுனால பேர் அப்படியே தான் இருக்கும். சிலருக்கு பேர் மாற்றணும்னு நினைப்பாங்க இல்லைங்களா, அதுவும் விதி தான். அப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா பேரை மாற்றணும்னு வாழ்க்கை மாறி, இது இயற்கையாக நடக்கிறது. இப்போ என்னுடைய வாழ்க்கை மாறுதுன்னா என்னுடைய எல்லாமே மாறும். என்னுடைய சுற்றம் மாறும், என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் மாறும், என்னோட டிசைன் மாறும், என்னுடைய ஸ்டைல் மாறும், ஆட்டிடியூட் மாறுன்றப்ப அது மாதிரி பேர் ஒன்று சிலருக்கு மாறும். நீங்களா அதுக்காக என்ன செய்ய முடியாதுங்க, பேரை மாற்றி வச்சு சிலர் மாற்றி வைக்கிறவங்க இருக்கிறாங்க. மாற்றி வச்சு ஒன்றுமே அல்லாமல் போகிறவங்களும் இருக்காங்க. நிறைய பேருக்கு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சுந்தரம்னு பேர் இருக்கு. சுந்தரம் அப்படின்னா ஒருவேளை அவருக்கு சுந்தரம்னு பேர் இருந்தால் அவருக்கு சுந்தரம்னா கொஞ்சம் காசு விஷயத்தில் அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரும். சுந்தரமூர்த்தின்னு அவருக்கு பேர் மாத்துறாங்க. மூர்த்தின்ற பேர் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு தலை முதுகுத்தண்டில் பிரச்சனை வரும். அப்போ இத்தனை நாள் கல்யாண வாழ்க்கை தான் பிரச்சனையா இருந்துச்சு. இப்போ முதுகுத்தண்டு எங்கேயாச்சும் பைக்கை உள்ள விட்டு எங்கேயாச்சும் விட்டு கோர்த்துக்கிட்டு முதுகுத்தண்டில் பிரச்சனையோட படுத்துக்கிட்ட பேர். அப்போ ஒரு பேர் மாத்துறப்ப நெகட்டிவும் நிறைய நடக்கும். அப்போ யாருக்கு நெகட்டிவ் நடக்காம பேர் மாறணும், இயற்கையாக மாறும் இல்லைங்களா? இப்போ சும்மா சாதாரண ஒரு ஒர்க் பண்ணிட்டே இருப்பார், திடீர்னு அவர் அங்கே போனே பேர் மாறுன்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது மாறும். நிறைய பேருக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ பக்கத்தில் கேமரா இருக்காரு, அவர் பேர் கேமரான்ற சேருது இல்லைங்களா? இத்தனை நாள் ஒரு பேர்ல இருப்பாரு, படிக்கிறப்ப வேற பேர்ல இருப்பாரு, இப்போ கேமராமேன், எடிட்டரு, அப்போ உங்க பேரு விஜே அப்படின்னு பேரு சேரும். அந்த பேர்களும் உங்களுக்கு ஒரு பவர் கொடுக்கும். அப்ப இது நீங்க எப்படி பேர் வைக்கவும் முடியாது இல்லைங்களா? இப்ப நான் போய் விஜே அப்படின்னு சொல்லி என் பேரை மாத்திக்க முடியாது. அப்ப நிறைய பேர்கள் தொழில் ரீதியாக சேரும் பொழுது பெயிண்டர்னு கூப்பிடுவாங்க, சிலர் மெக்கானிக்னு கூப்பிடுவாங்க, சிலர் எலக்ட்ரிஷியன் கூப்பிடுவாங்க. அது கூப்பிடும் பொழுது இன்னும் அவங்களுக்கு அந்த தன்மையை மாற்றும். அப்போ எல்லா விஷயங்களும் நம்மளை சுற்றி நகர்ந்துகிட்டே இருக்கும்போது நம்மளுடைய பேரோட சேர்றது, பேரை சுருக்கிறது, புது பேர் வர்றது எல்லாமே இயற்கை தான். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய ஜாதகங்களை ஆக்டிவேட் பண்ணிகிட்டே வரும். நம்மளா வலுக்கட்டாயமாக எதையுமே மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஜாதகம். சார், அப்படி பார்த்தா இப்போ எனக்கு இந்த ஒரு கஷ்டம் இருக்கு, அது பேர் மாத்தினா சரியாயிடும் நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில போய் பேர் மாத்துறாங்களா சார்? அவங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு பேரு பிரியா. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசிட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஆர்த்தின்னு பேர் மாற்றி வைக்க சொன்னாரு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி புருஷனை புரிஞ்சு உட்காந்துருக்குது. ஓகேங்களா? இப்போ என்னன்னா அது அவர் மாத்தினால பிரியல. ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த பேர் ரெண்டு பேருமே பிரியாங்கிறதும் ஆர்த்திங்கிறதுமே ஒரே தன்மை உள்ள பேர். அந்த பொண்ணு ஜாதகத்துல குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும் இருக்கு. அப்ப இந்த பொண்ணு போய் எத்தனை தடவை மாத்தினாலும் அதே பேர் தான் திருப்பி ரிப்பீட்டா வரும். அப்ப என்னன்னா நம்ம நினைக்கிறோம் ஒரு பேரை மாத்தினோம் நம்ம டபக்குன்னு வேற லைஃபுக்கு போயிடணும். அது இல்லை, நம்மளுடைய பேரை அப்படியே சுமந்துக்கிட்டு வேற ஒரு பேர் காத்துக்கிட்டு இருக்கும். நம்ம போய் அங்கே மாத்திட்டு அதே வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்போம். இன்னும் கொஞ்சம் கொடூரமான வாழ்க்கைக்குள்ள மாட்டிக்கிறவங்களும் இருக்காங்கன்றதுனால பேர்களை ரிஸ்க் எடுத்து மாத்தாதீங்க. ஏன்னா இருக்கிற தொந்தரவு போய் இன்னொரு தொந்தரவு வந்துடக்கூடாதுன்றதான் என்னுடைய அட்வைஸ். அப்ப அதாவே மாறட்டும், தப்பு இல்லை. ஆனால் நீங்களா வலுக்கட்டாயமாக மாத்திரீங்கன்னா வலுக்கட்டாயமாக நிறைய பிரச்சனை உங்கள் லைஃப்குள்ளே நுழையிறதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இப்போ நான் ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் போகிறப்ப நான் நிறைய போராட்டங்களை கடந்து போவேன். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த போராட்டமும் சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையை மெருகேற்றுவதற்காக என்னுடைய பேர் மாறும். நீங்கள் ஒன்றுமே இல்லாதப்ப பேரை மாற்றி வச்சு அந்த போராட்டத்தெல்லாம் வலுக்கட்டாயமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நிம்மதி இழப்பை ஏற்படுத்தும். எனவே நீங்கள் எதையுமே மாற்றாமல் இருக்கிறது நல்லது. அப்படி மாற்றுறதா இருந்தால் பெரிய இழப்புகளுக்கும் நீங்கள் தயாராக இருந்துட்டு மாற்றுறது தான் சரியானதாக இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும்.
ஓகே சார். அப்படி இந்த வரிசையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப சினிமா செலிபிரிட்டிஸா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், அவங்களோட ப்ரொஃபஷனுக்கு ஏத்த மாரி அவங்களா பேர் மாத்திக்கிறாங்க. இல்லைன்னா வந்துட்டு இப்போ பாரதி ராஜா அவரெல்லாம் எடுத்துட்டா, அவரோட நடிகைகளுக்கு அவரே பேர் மாற்றம்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இதோட காரணம் வந்துட்டு இப்ப நீங்க சொன்ன மாரி உண்மையாலுமே ஜாதகத்துல இருந்துக்குமா? இல்ல வந்துட்டு எதர்ச்சியா நான் சொல்றது யதார்த்தமா தாங்க நடக்கும். யாருக்குமே வந்து இப்ப பாரதி ராஜா அவருக்கு தெரியாது. யாரோ இந்த நெப்போலியன் ஒருத்தர் பாடிட்டு இருந்தார். அவருக்கு வந்து அருள்மொழின்னு பேர் வச்சது இளையராஜா தானா. ஏன்னா எல்லாரும் பாடுறாங்க, நீயும் பாடுப்பா அப்படின்னு. நெப்போலியன் பேர் வச்சு நல்லா இருக்காது, அருள்மொழின்னு வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் 500 மேற்பட்ட பாடல்கள் பாடிக்கிறார். அந்த ஃப்ளூட் வாசிப்பார் அவருடைய டீம்ல. அப்ப எல்லாருக்கும் ஜாதகம் பார்த்து பேர் வைக்கல, யதார்த்தமா இந்த பேர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அவங்க நானும் திருப்பி சொல்றேன், நம்ம தாத்தா பாட்டி வைக்கிற பேரு கூட அவங்க யோசிச்சு வைக்கிறது கிடையாது. இயற்கையாகவே அவங்க மண்டைக்குள்ள இந்த பேர் வைக்கணும்னு தோண வச்சு வைக்கும். அப்ப ஜாதகத்துல இருக்கிற இயற்கையாகவே வச்சிரும் பேரு. நிறைய பேர் முஸ்லீம் இருக்காங்க, கிறிஸ்டின் இருக்காங்க, அவங்களுக்கும் நினைச்சு வைப்பாங்க நம்ம வந்து வேற மாதிரி வைக்கணும்னா அங்கேயும் ஒரு காரணத்தோட தான் பேர் இருக்கும். யாருக்கும் இப்ப நான் என்ன ஒருத்தர் கேட்டார், அப்ப ஃபாரின்ல எல்லாம் பேர் வைக்கிறாங்கல்ல அப்படின்ற, ஃபாரின்ல என்ன வாய்க்குல வந்து வேற பேர் வைப்பான், அவனுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும்ல இல்லைங்களா? நம்மளுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்றப்ப அவனுக்கு ஒரு காரணம் இருக்கும். அவனுடைய மொழியில அதுக்கான வார்த்தைகள் அதுக்கு அர்த்தங்கள் இருக்கும். நம்மளுக்கு அவன் மொழி தெரியலன்றக்க அர்த்தம் இல்லைன்னு இல்லை. நம்மளை பொறுத்தளவுக்கு அர்த்தங்களுடைய காரகங்கள் வழியாக கிரகங்களை பிடிக்கிறோம். அப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து சத்தியான்னு பேர் இருக்கு, சத்தியம்ன்ற பேருனுடைய ஒரு தன்மை, நித்தியம்னு ஒரு பேர் இருக்கு. இது எல்லாமே சத்தியம், நித்தியம், உண்மை, இது மாதிரி எல்லாமே சூரியனை குறிக்கிறது. அப்போ அங்கேயே அது மாதிரி பேர்கள் இருக்கும்ல, அது மாதிரி நம்ம எடுத்துட்டு என்ன மீனிங் அந்த பேர் குறிக்குது, அதனுடைய மீனிங் தான் கிரகம். அந்த கிரகம் என்ன வெளிப்படுத்தோ அந்த கிரகம் வந்து இப்போ ஜாதத்துல பவராக இருக்கும், அதனுடைய தன்மை இருக்கு. இதில் என்ன இது மேட்டர்னா, எந்த கிரகம் பவராக இருக்கோ அதனுடைய நெகட்டிவ் ஜாதகம் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு செல்வம்னு ஒருத்தங்க பேர் வச்சிருக்காங்க, ஆனால் செல்வின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்போ செல்வம் செல்வினா பணத்தை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அதனுடைய நெகட்டிவ் நடந்துருப்ப இந்த செல்வம் செல்வின் பேர் வச்சிருக்கோம், எப்போ பார்த்தாலும் பணத்துக்காக கணக்கு போட்டுக்கிட்டு இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சுக்கிரனுடைய தன்மை இருக்கக்கூடிய லட்சுமினா பணம் நிறைய கொட்டுறவங்க, ஆனால் லட்சுமின் பேர் வச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே பணம் கூட இருந்துகிட்டே இருக்கும். அப்போ என்னன்னா ஒரு தன்மையினுடைய நெகட்டிவும் கண்டிப்பாக நடக்கும். ஒருத்தவங்களுக்கும் தீபான்னு பேர் வச்சிருப்பாங்க. தீபாங்கிறது வந்து செவ்வாயோடைய பேர். அப்போ செவ்வாயோட நெகட்டிவ் என்ன, குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட்டுரும். அதனால தான் ஜோதி, தீபா, இந்த மாதிரி நெருப்பினுடைய ஜோதியினுடைய பேர் வச்சவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அவ்வளோ சரியா இருக்காது. அப்புறம் மலர்களுடைய பேர் இருக்கு இல்லைங்களா, மலர்களுடைய பேர் வந்து செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்தது. யாருக்கெல்லாம் மலர்கள் பேர் இருக்கோ அவங்களுடைய குடும்ப லைஃப் சரியாவே இருக்காது. எத்தனை பேர் இருக்கு, மல்லிகா, சரோஜா, பத்மா, தாமரை, பத்மாவதி, பங்கஜம், பரிமளம், இது மாதிரி நிறைய பேர் இருக்கு. மலர்களுடைய பேர் யார் வச்சாலுமே அவங்களோட குடும்ப வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. நம்ம ரீசனை தான் புரிஞ்சுக்கிறோம். அந்த பேருனுடைய காரண பெயர் என்ன காரணத்துல அந்த பேர் வந்து அந்த காரணத்துக்கான கிரகத்தை புரிஞ்சுக்கணும். அந்த கிரகம் இவருடைய ஜாதகத்தில் ஆக்டிவேட் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்க சார். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம இந்த பார்த்த பெயர்கள்லாம் வந்துட்டு ஒரு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருந்த பெயர்கள். இப்போ இருக்கிற பெயர்கள்லாம் வந்துட்டு நிறைய பேர் வாயில கூட நுழைய முடியாத பெயர்கள் இல்லையா? அவங்களுக்கு இந்த ஜாதக பொருத்தம் அப்படின்றது நீங்க எப்படி பார்ப்பீங்க, அவங்க பெயர் அடிப்படையில்? இல்லைங்க, பேர் நான் தான் ஆரம்பத்தையே சொல்லிட்டேங்களா, அப்படி எந்த பேரும் இல்லை. இவங்களாம் நினைச்சுக்கிறாங்க புதுசா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆரம்ப காலத்துல இருந்து பேர்களை எடுத்துக்கொண்டு தூசி தட்டி எடுத்து வராங்களே தவிர அந்த கிஸ்ஸை குறைச்சிக்கிறாங்க, கூட்டிக்கிறாங்க. வேற இவங்களால எந்த ஒரு பேர், நான் சொல்றது புதிய வார்த்தைகள் உங்களால கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம அவ்வளவு புத்திசாலி இல்லை. அதனால புதிய வேர்டுகள் கண்டுபிடிக்கவே முடியாது, புதிய சொல்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்க எங்க இருந்தாச்சும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து வேணா போட்டுக்கலாமே தவிர புதுசா அவங்களால என்ன செய்ய முடியாதுங்க, எதையுமே செய்ய முடியாது. அப்ப எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் ஒருத்தர் பையனுக்கு பேப்பர்னு பேர் வச்சார். நல்ல பேர் தானே, எங்க போனாலும் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி பேப்பர்னு பேர் வச்சாரு. ஏன்னா நம்ம ஊர்ல இருக்க வேணா வெளிநாட்டுக்கு போயிடலாம், வெளிநாட்டுல அந்த பேருக்கு நல்ல ஒரு மகத்துவம் இருக்குன்னு வச்சாரு. அப்ப என்னன்னா எந்த பேராக இருந்தாலும் நீங்க புதுசா யோசிக்கலாமே தவிர அந்த ஊர் பேரை கொண்டு வந்து இங்க இந்த ஊர் பேரை கொண்டு வந்து இங்க வைக்கலாமே தவிர ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேர்களை தவிர்த்து நீங்க வந்து எந்த பேர்களையும் புதுசா வைக்க முடியாது. மேக்சிமம் இங்க இருக்கக்கூடிய எந்த புது பேர் வச்சாலும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேர். நீங்க அந்த வார்த்தைகள்ல ஒரு 1-2 எழுத்துக்களை கூட்டி குறைக்கலாமே தவிர எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகேங்க சார். இப்போ வந்துட்டு இந்த ஒரு சைடு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தரப்பு இருந்தாலும் இப்போ செல்ல பெயர்கள் அப்படின்னு நிறைய பேர் வைக்கிறாங்க இல்லையா? பிறக்கும் போதே வந்துட்டு மெயின் பேரை இது இருந்தா வீட்டுல கூப்பிடுறதுக்கு இப்படி ஒரு பேர் இருக்கணும். அப்படி நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த பேரே வந்துட்டு ஒரு தாக்கம் அப்படின்றது இருக்கும். ஏன்னா ரியலான நேம் நிறைய பேருக்கு தெரியாம போய் அந்த செல்ல பேர் தான் உண்மையான பேர்ன்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்களோட வாழ்க்கையில 2 பேருமே ஆக்டிவேஷன்ல தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இவருக்கு வீட்டுல கூப்பிடுற பேரு, ஒருவேளை இவருக்கு உண்மையிலே பேர் வேறையா இருக்கலாம், வீட்டுல ஒரு பேர்ல கூப்பிடலாம், காலேஜ்ல ஒரு பேர்ல கூப்பிடலாம். 3 பேருமே ஆக்டிவேஷன்ல தான் இருக்கும். 3 பேருடைய பிரச்சனையும் இவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு காலேஜ் விட்டு வெளியே போறாரு, இப்போ காலேஜில் கூப்பிடுற பேர் நின்றும். அதுக்கப்புறம் அந்த தாக்கம் அப்படி குறைய ஆரம்பிக்கும். இவர் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் வீட்டுல இருந்து வெளியே ஃபாரின் போயிருவார். வீட்டுல யாருமே கூப்பிட மாட்டாங்க, அதை பத்தி பேச மாட்டாங்க. அப்புறம் தம்பி கிம்பின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறப்ப அந்த தாக்கம் குறைஞ்சிடும். அப்போ ஒரிஜினல் பேர்ல ஒரு பெரிய தாக்கம் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய பேர் வந்து சந்தோஷ். அவருக்கு இந்த மாதிரி அந்த சந்தோஷுக்கான பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவர் வீட்டுல சந்தோஷம் கூப்பிடுறதே இல்லை. காலேஜ்லயும் அவருக்கு வேற பேர்.
ஓகேங்களா, ஃப்ரெண்டுகளாக சேர்ந்து அவருக்கு வேற பேர் வச்சுருக்காங்க, அவருடைய பேர் பெருசு, அதில் வேற பேர் கூப்பிட்றாங்க, வீட்டில் வேற பேர் கூப்பிட்றாங்க. அந்த சந்தோஷ்ன்ற பேர் எங்கேயுமே அவருக்கு ஆக்டிவேஷன்ல இல்லை. ஆனால் இவர் ஒரு ஐடி கம்பெனியில் சேர்றாரு. சந்தோஷ்ன்ற பேருக்கு யாருக்குமே வந்து தலையில் அடிபடும், தலை எலும்பு முதுகு தண்டு இதெல்லாம் அடிபடும். மூர்த்தி, சந்தோஷ், ஆனந்த் இந்த மாதிரி பேர்களுக்குலாம் அது மாதிரி திடீர் விபத்துகள் ஏற்படும். இப்போ சந்தோஷன் பேர் வச்சு அவருக்கு என்னன்னா காலேஜில் கூப்பிட்ட பேர் நின்றுச்சு, வீட்டில் கூப்பிட்ட பேர் நின்றுச்சு, அப்புறம் சந்தோஷன்ற பேர் மட்டும்தான் அவர் ஒர்க்கில் இருக்கு, மீதி எல்லா பேருமே ஆக்டிவேஷன் குறைஞ்சிச்சு. அப்போ என்னன்னா அவர் திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல தலையில் அடிபட்டு ஒரு ஆப்ரேஷன் முடிச்சு வர்றாரு. அப்போ என்னன்னா அந்த சந்தோஷன்ற பேர் அப்போ தான் வேலையை ஆரம்பிச்சிருக்கு. அப்போ எந்தெந்த பேர்கள் அதிகமாக புழக்கத்தில் இருக்குதோ அதனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும், புழக்கங்கள் குறையும் போது அதனுடைய தாக்கங்கள் குறையும். அப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த பெயர் மாற்றம் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? அது தேவையில்லை. அது வந்து என்னன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம விதிப்படி தான் போதுங்க. ஒரு பேரை இன்னொரு பேரை மாற்றி வச்சோம்னா இன்னொரு புது பிரச்சனை வரும். ஜாதகத்தில் இருக்க பிரச்சனை தான் வருமே தவிர நான் பேர் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பேர் மாற்றி வைக்கிறவர் இந்த எண்ணியல் ஜோதிடர், அவர் அம்பானின்னு பேர் வச்சுக்கிறார். அவர் பேரே அம்பானின்னு வச்சுக்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வந்து அதானின்னு பேர் மாத்தினார். அவருக்கே அவர் மாத்திட்டே இருக்கிறாரு. அதானி அம்பானின்னு யாரெல்லாம் டாப்ல இருக்காங்க அவங்க பேர்லாம் மாத்திட்டே இருப்பாரு. கேட்டா அந்த பேர் ஆக்டிவேஷன் ஆகும்னு சொல்றாரு. அம்பானியோட பேர் அம்பானிக்கு தான் ஆக்டிவேஷன் ஆகும். எனக்கு நான் பண்ணி வச்சேன்னா எனக்கு என்ன பெட்ரோல் போடுறது கூட காசு கிடைக்காதுன்ற மாதிரி அது அவங்கவுங்க ஜாதகத்தில் இருக்கிற பேர்கள் தான் ஆக்டிவேஷன் ஆகும். அந்த பேர்களை நான் வச்சு இப்ப கருணாநிதினு எத்தனையோ பேர் வச்சுக்கிறாங்க, எல்லாரையும் முதலமைச்சராக்கல இல்லையா? அது போல இப்ப விஜய்னு இருக்கிறாங்க. விஜய் எத்தனை விஜய் இருக்காங்க? சாதாரணமா ஒரு ஊருக்கு ஒரு 1000 விஜய் இருப்பாங்க. அத்தனை விஜய் இருக்கும்போது என்னாச்சு, யாரும் முதலமைச்சர் ஆக முடியாது. அப்ப பேர்கள் அப்படிங்கிறதும் ஜாதகத்தோட இணைஞ்சிருக்கும். ஆனால் எல்லா விஜய்க்கும் ஒரு சம்திங் பிரச்சனை இருக்கும், ஒரே மாதிரி பிரச்சனை இருக்கும். அதுதான் சார் நான் இப்ப கேட்க வந்துட்டு, இப்போ செலிபிரிட்டிஸ்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க, அப்ப இந்த பேர் வச்சனால தான் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு ஏதாவது இல்லைங்க. செலிபிரிட்டின்றவங்க பேர் வச்சதுனால அவங்களுடைய ஜாதக அமைப்பு, நான் சொல்றது ஜாதக அமைப்பு ஒண்ணு கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த பேருக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. இப்போ விஜய்னு பேர் வச்சோம்னா நிறைய பேருக்கு விஜய்னு பேர் வச்சிருக்கவங்களோட பாருங்க, கல்யாண வாழ்க்கை ஆரம்பத்துல ஒரு டிஸ்டர்பா இருக்கும், அப்புறமா இறுதியில ஒரு டிஸ்டர்பா இருக்கும். யாராச்சும் பாதிக்கு ஒருத்தவங்களுக்கு சில ஆரம்பத்துல பாதியில பிரச்சனை இருக்கும், சிலருக்கு இறுதி பாதியில பிரச்சனை இருக்கும். எந்த வேலையும் உருப்படியா செய்ய மாட்டாங்க. இந்த விஜய்ன்ற பேர் இருக்கவங்களுக்கு இது தன்மை. அப்ப என்னன்னா இது வேற விஜய் இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தன்மை இருக்கும். ஆனா அவங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி தன்மையில் மாறிக்கிட்டு. நான் சொல்றது புரிஞ்சுக்கலாம். அவங்க அப்பா இப்ப முதலமைச்சரோட அப்பா டைரக்டரா இருந்தாரு, கலைஞரோட அட்டாச்மெண்ட் இருந்தாரு. இன்னொரு விஜய் இருக்காரோட ஃப்ரெண்டு, அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாரு. 2 பேரும் ஒண்ணு இல்ல, ஆனா 2 பேருக்கு சிமிலரான ஒரு பிரச்சனை. அவனும் வந்து குடும்பத்தை விட்டுட்டு உட்காந்துக்கிறான். இப்ப நிறைய விஜய் இருக்கிறவங்க குடும்பத்துக்குள்ள அட்டாச் ஆகும், இல்லைன்னா வேற ஒரு தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருப்பாங்கன்றது அப்படின்றப்ப அந்த தன்மை கொடுக்குது. அப்போ ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கு, அந்த தன்மை வந்து வெளிப்படும். ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனையோ ஒரே மாதிரி வாழ்க்கையோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால பேரை மாத்துறது அப்படிங்கிறது நம்மளா தேவையில்லாத போய் மாட்டிக்கிறது. அதாவே மாறட்டும், இல்லாட்டினா அதாவே சரியாகட்டும்ன்ற மாதிரி ஒன்று. நம்ம வந்து என்னன்னா ஜாதகத்துல இருக்கிறத தான் செய்ய முடியும். ஜாதகத்துல இல்லாத ஒன்று பேரை மாற்றி என்ன செய்ய முடியாதுங்க, உன்னால கொண்டு வர முடியாது. அப்போ நான் எனக்கு என்னுடைய லைஃபுக்குள்ள என்னுடைய லிமிட்டேஷனுக்குள்ள நான் போறதுக்கான டைம் எனக்கு அந்த விதி இருக்கு. அந்த விதிக்குள்ள வரக்கூடிய பேர்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒருவேளை அதாவே வந்தால் ஏற்றுக்கலாம். நீங்கள் போய் புதுசாக எதையும் மாற்றாதீங்க. ஏன்னா மாற்றி வீணாக போனவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். அப்படி உங்களோட அனுபவத்தில் இப்போ பேர் மாற்றணும்னு வந்து நீங்கள் யாருக்காவது? நான் யாருக்குமே இது வரைக்கும் பேர் மாற்றினதும் இல்லை, பேர் வச்சு கொடுக்குறதும் இல்லை. ஏன்னா நான் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, சார் நேற்று குழந்தை பிறந்திருக்குது, போன வருஷம் குழந்தை பிறந்து 6 மாதம் குழந்தை, பேர் வைக்கணுன்னே நீயும் புருஷன் பொண்டாட்டியும் சேர்ந்து தான் பெற்றீங்க, அடுத்தவனுக்கு ஏன் பேர் வைக்கிற உரிமையை கொடுக்குற? நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து பேசி வை, இல்லைன்னா உங்கள் அப்பா அம்மாட்டுகள் உங்கள் மாமனார் மாமாட்டுகள் உங்கள் குடும்பத்தில் பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பேர் வைங்க. நான் யாருன்னே தெரியாது, நான் பேர் வச்ச பேர் நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அவனுக்கு பயன்படுத்த வரீங்க நான் சொல்லிடுவேன். ஏன்னா விதிப்படி பேர் வருதுன்னு நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு நான் போய் அதில் தலையிடுறது? அவங்களே வச்சு அவங்களே சந்தோஷமா இருக்குன்றதானே தவிர நான் எங்கேயும் பேர் வைக்கிறதோ பேர் மாத்துறதோ பேர் ஆலோசனை சொல்றதோ கிடையாது. ஆனால் ஒரு பேரை கேட்ட உடனே இந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்குன்னு நல்லா சொல்ல முடியும். ஏன்னா அந்த பேர் அதைத்தான் சொல்லுது. அப்போ ஒரு ஜாதகத்தை நான் எப்படி மாற்ற முடியாது, அது மாதிரி ஒரு பேரையும் நான் மாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கிறது இல்லை. அது அதாவே சில விஷயங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதை நம்ம வச்சு என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வரப்போது பத்திரமா இருக்குன்னு சொல்கிறமே தவிர யாருக்கும் நான் வந்து வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஆளு. ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கும். ஒரு ஜோசியர் பெர்ஃபெக்டான ஆள் கிடையவே கிடையாது. அவர்கிட்ட அட்வைஸ் கட்டி செய்யற அளவுக்கு யார் வாழ்க்கையும் வீணாக போயிடுது. அவங்கவுங்க வாழ்க்கையை வாழலாம், ஆனால் ஜோசியர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம், என்னென்ன பிரச்சனை நடக்கணும், அவ்வளோதானே தவிர அட்வைஸ் எதுவும் கேட்டு அவர் சொல்லக்கூடிய ரூல்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. அப்போ உங்களுடைய ஒருத்தருக்கு குழந்தை பிறகுதுன்னா அந்த குழந்தை 10 மாதம் கஷ்டப்பட்டு பெற்றிருக்காங்க, அவங்களே பேர் வைக்கிட்டு சந்தோஷமா. ஜோசிக்காரர் இருக்கிறதுக்கு அந்த உரிமை கொடுக்குறேன்றதுனால நான் யாருக்குமே பேர் வைக்கிறதோ பேர் ஆலோசனை சொல்றதோ இல்லை. சிலர் வந்து என்ன கேட்பாங்கன்னா, சார் பரவாயில்ல எனக்கு அந்த நட்சத்திர நாம எழுத்துக்கள் மட்டும் சொல்லுங்கன்னு. நட்சத்திர நாம எழுத்துங்கிறது பெரிய ஒரு சாதி நூல்ல இருந்து ஆதி நூல்ல இருந்து இருக்குது. அது நீங்க கூகுள் போட்டாலே என்ன நட்சத்திரத்துக்கு என்ன லெட்டர்னா ஒரு 3 லெட்டர் வந்துடும். அதை பார்த்து நீங்க எழுதிங்க. சரி எனக்கு சர்ச் பண்ண தெரியாதுன்னா மட்டும் நான் என்ன செய்வேன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி எனக்கு தெரியும் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பேர், அதை மட்டும் இந்த நம்பர்ல தான் வரணும்னு இருக்கு. ஆனா இது அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சா வைங்க, பிடிக்காதுன்னா உங்களுக்கு பிடிச்ச பேரை வச்சிருப்பாங்க. உங்க தாத்தா இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நான் என்ன சொன்னேன்னா சக்சஸ் ஆனவங்க பேரா வைங்க. நான் இந்த ஐடியா கொடுக்க முடியும். என்ன மாதிரி சக்சஸ்னா, இப்போ எங்க வீட்டில்
எங்கள் தாத்தா பாட்டி எல்லாரும் இருந்திருப்பாங்க, மாமா எல்லாரும் இருந்திருப்பாங்க. எங்கள் தாத்தா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக குழந்தை குட்டியை பெற்று சம்பாரிச்சு கஷ்டமே இல்லாமல் ஒரு எல்லா கஷ்டமும் இருக்கும், பேசிக்கான கஷ்டங்களை மட்டும் அனுபவிச்சுட்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிட்டாருன்னா அவர் பேர் ஓரளவுக்கு பெட்டர் பேர். இப்போ நிறைய பேர் சுபாஷ் சந்திர போஸ்ன்னு பேர் வைப்பான், ஜான்சி ராணின்னு பொண்ணுங்களுக்கு பேர் வச்சு விடுவாங்க. அதெல்லாம் வந்து போராட்டம். சுபாஷ் சந்திர போஸ் எப்படி செத்தாருன்னு யாருக்கும் தெரியல. அப்ப இவனுடைய மரணம் இப்படி ஆகி போயிடும் இல்லைங்களா? அப்ப நாம வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா வாழ்ந்தவங்க. ஒரு ஆளுக்கு வந்து கார்ல் மார்க்ஸ்னு பேர் வச்சுக்கிறாங்க. கார்ல் மார்க்ஸ் பொண்டாட்டி கூட சோறு போட முடியாம கஷ்டப்பட்டு இருந்தாரு சரிங்களா? புள்ள செத்து போன பிள்ளைக்கு அந்த சவப்பெட்டி வாங்குறது கூட காசு இல்லாம பேனா ஊத்து வாங்கினாலும் அவர் பேரை இதுக்கு வைக்கிறார். அப்ப என்னன்னா அந்த பேர் தாக்கத்தை கொடுக்குமானா ஒருவேளை தாக்கத்தை கொடுத்துட்டு என்ன பண்றது? அப்போ வாழ்க்கையில கஷ்டப்பட்டவங்க சக்சஸ் ஆனவங்கன்ற மேட்டர் கிடையாதுங்க. வாழ்க்கையில சக்சஸ் நம்மளுக்கு கிடைலாட்டா கூட சரி, நிம்மதியா வச்சிருக்கணும் இல்லையா? வாழ்க்கையில கஷ்டமே இல்லாம நிம்மதியா வாழ்ந்தவங்க பேர் ஏதாச்சும் கிடைச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க பாட்டுக்கு வீரனா இருக்கணும்னு சொல்லிட்டு வீரன்னு பேர் வச்சீங்கன்னா செம்ம அடி விழுகுன்றது மாதிரி நம்ம குடும்பத்துல ஜெயிச்சவங்க யாராச்சும் இருந்தாங்க, அதனால சாதாரணமா நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான் அவங்க பேரை வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு சாமி பேரை வைக்கிறேன் அப்படின்னா சாமியோடைய வரலாறு தெரியும் இல்லையா? அந்த வரலாறு டேமேஜ் ஆகாத வரலாறா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அது மாதிரி அது போய் ஒரு பெரிய சூரபத்ரன் அப்படின்னு பேர் வச்சு அது போய் பெரிய ஒரு போராட்டம் பண்ணி ஊரையே மீட்டு கொண்டு வந்துச்சுன்ற கதையெல்லாம் நினைச்சா அந்த பேரை வைக்காத, இல்லைன்னா நீ அது மாதிரி ஊருக்கு உழைக்கிற மாதிரி ஆகி போயிடும்னா. அப்போ என்னன்னா ஒரு பெயர் அப்படிங்கிறது சில தன்மைகளை வெளிப்படுத்துது. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து குமார்னு பேர் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க வைக்கிறதுக்கு முன்னால ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு 15-20 குமார் தெரிஞ்ச குமாரோடைய லைஃப் என்ன மாதிரி இருக்கு, நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன மாதிரி இருக்கு, அவங்களுக்குள்ள சிமிலரான பிரச்சனை என்ன இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு பெருசா சிமிலரா பிரச்சனை எல்லாம் என்ன செய்யலாம், வைக்கலாம். அப்ப எப்படி பாக்குறதுன்னா அவருடைய சக்சஸை மட்டும் பார்க்க கூடாது. இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ ராஜ்குமார்னு ஒருத்தர் இருக்காரு ஓகேங்களா? ராஜ்குமார்னு ஒருத்தருக்கு பேர் இருக்கு. அப்ப அவர் பேர்ல ராஜ்குமார்னப்ப அவர் எப்படி இருக்காருன்னே அவரு ஒரு அரசியல்ல இருக்கிறாரு, ஒரு அரசு போஸ்ட்ல இருக்கிறாரு, இல்லைன்னா ஒரு பிசினஸ் பண்றாரு, சக்சஸா இருக்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு அப்படின்றத மட்டும் பார்க்காம அவருக்கு குழந்தைங்க இருக்கா, அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கு, கல்யாண வாழ்க்கையில பொண்டாட்டியோட ஒழுங்கா வாழ்றாரா, எதுவும் கீப்பு வச்சிருக்காரா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் ஓகேனா என்ன செய்யணும், அந்த பேரை வைக்கலாம். ஏன்னா ராஜ்குமார்னு பேர் இருக்கவங்களுக்கு 2 கல்யாணம் ஆகிப்படுது நிறைய பேருக்கு. அப்ப என்னன்னா அது பார்க்கணும். அப்ப அசோக்னு பேர் இருக்கவங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி தேவையில்லாத உறவுகள் பிரச்சனைகள் வரும். அப்ப இந்த மாதிரி பேர்கள் எல்லாம் பார்த்து நம்ம ஒரு பேர் வைக்க போறப்ப ஜோசிக்காரனை மட்டும் நம்பாம நம்ம சுய பரிசோதனை செய்யணும். நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த பேர்ல ஒரு கலெக்ட் பண்ணலாம், கலெக்டிவா தெரிஞ்சுக்கலாம். ஆமா, நம்மள சுத்தி இருக்கிறவங்களே நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி பேர்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நபர்கள் கொஞ்சம் நிம்மதியா வாழ்ந்துருக்காங்க. ஏன்னா பிள்ளைக்கு நிம்மதியா வாழணுன்றத தவிர வேற எந்த தேவையும் இல்லை. ஏன்னா இந்த உலகத்துல சக்சஸ்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கு, ஆனா நிம்மதிங்கிறது யாருக்கும் இல்லை. என்னுடைய அனுபவத்துல நிறைய ஜாதகங்கள் பாக்குறேன், நிறைய பேர் காசு நிறைய வச்சுக்கிறாங்க, நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. அப்ப நிம்மதி தான் தேவைன்றப்ப நிம்மதியா யாராச்சும் வாழ்ந்துருந்தாங்கன்னா அவங்களோட பேரை வைக்கலாம். ஏன்ட்ட என்ன பேர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எந்த பேரும் பெஸ்டா இல்ல, எல்லா பேத்துக்குள்ளயும் ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப பிரச்சனை குறைவான பேர் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா வச்சுக்கோங்க அப்படின்னு தான் அட்வைஸ் பண்ணுவேன். ஓகே சார், இவ்வளவு நேரம் வந்துட்டு பெயர்கள், பெயர் மாற்றம் இந்த மாதிரியான விஷயத்தை பத்திலாம் நிறைய நம்ம பேசணும். உங்க நேரத்திற்கு நன்றி. நன்றி. வணக்கம்.